வாழ்க்கையில முன்னேறதுக்கு என்ன பண்ணும்? நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து. காட்டுக்கு போய் முயலை குறி வைக்காதரா, யானையை குறி வைடா முட்டாள் பயல. நினைக்கிறவன் சரியான ஆளா இருந்தா நினைத்தது நினைத்தபடி நடக்கும். சரி, படிப்பினுடைய அருமை தெரியுது. வாழ்க்கையில முன்னேறதுக்கு என்ன பண்ணும்? எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். பாரதி. நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். விவேகானந்தர். எவ் உயிர் எப்படி எண்ணின அவ் உயிர்க்கு அப்படி அளித்தருள் அருட்பெருஞ்சோதி என்கிறார் ராமலிங்க அடிகளார். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. புரியுற மாதிரி கண்ணதாசன். நீ எதை கேட்கிறாயோ அதைத்தானடா வாழ் உனக்கு தருகிறது. அதனால் பெரிதனும் பெரிது கேள். பாரதி. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து. நினைக்கிறதெல்லாம் பெருசா நினைடா, நடக்கலைன்னா கூட அந்த நினைப்பை விட்டுறாத. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நடக்குங்கிறாரு. யாரு? திருவள்ளுவர். காண முயலெய்த அம்பிலும் யானை பிழைத்த வேலையெந்தல் அரிது. காட்டுக்கு போய் முயலை குறி வைக்காதரா, யானையை குறி வைடா முட்டாள் பயல. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அந்த வேலம் உன்னுடைய வேலுக்கு வீழ்ந்தே தீரும். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின். நினைக்கிறவன் சரியான ஆளா இருந்தா நினைத்தது நினைத்தபடி நடக்கும். அது மட்டுமா? இப்போது நீங்கள் அத்தனை பேரும் இங்கே அமர்ந்திருக்கிறீர்களே, எத்தனை மதிப்பெண் பெற்று அமர்ந்திருந்தாலும் சரி, எந்த வகுப்பிலே படித்தாலும் சரி, இங்கு உட்கார்ந்திருக்கின்ற பெற்றோர்கள் எந்த நிலையில இருந்தாலும் சரி, மேடையில இருப்பவர்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், முன்னால் அமர்ந்திருப்பவர்களாக இருக்கட்டும், ஆசிரியர் பெருமக்களாக இருக்கட்டும், எல்லாரும் இன்னைக்கு இந்த நிலையில இருக்கிறதுக்கு என்ன ஒரே காரணம்னா அவர்களுடைய மனமே. நான் சொல்லல, புத்தர் சொல்றார். சிந்தித்து பாருங்கள். உலகத்தில் பிறந்த ஜீவராசிகளிலேயே மிகப்பெரிய ஜீவராசி மனிதன். மனிதனுக்கு அந்த உயர்வை தருவது அவனுடைய எண்ணம், அவனுடைய சிந்தனை. சொல்றது மாமேதை அரிஸ்டாட்டில். ஆங்கில புத்தகங்கள் பக்கம் சென்றால் ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான். ரூசோ. மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். எமர்சன். Whatever a mind of a man can conceive and believe he can achieve, நெப்போலியன் ஹில் அச்சீவ் பண்ணிட்டு சொல்றான். When you really want something, the universe always conspire in your favor. அல்கமிஸ்ட்ங்கிற புத்தகத்துல பவுலோ கோலோ சொல்றான், ஒரு மனித மனம் நான் இப்படித்தான் ஆக வேண்டும் என்று உள்வாங்கி கொண்டதே ஆனால் அது நடந்தே தீரும். இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்வது என்ன? ஆங்கிலமும் தமிழும் நன்றாக புரிந்து கொள்கிறீர்கள். The golden key to remember is the sole author of your success is your mind. If you master your thoughts, you master your mind. Once you master your mind, you master your life. When you master your life, you master your destiny. என்ன அர்த்தம்? சிந்தித்து பாருங்க. சிந்தித்து பாருங்களேன். விதியை மதியால் வெல்லலாம். என்ன? உங்களுடைய சிந்தனையிலே கவனம் வையுங்கள். எண்ணங்களாக மாறுகின்றன. உங்களுடைய எண்ணங்களிலே கவனம் வையுங்கள். அவைகள்தான் செயல்களாக மாறுகின்றன. உங்களுடைய செயல்களிலே கவனம் வையுங்கள். அவைகள்தான் பழக்கங்களாக மாறுகின்றன. உங்களுடைய பழக்கங்களிலே கவனம் வையுங்கள். அவைகள்தான் உங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போடுகின்றன. நான் உங்களை அங்கிருந்து பார்க்கிறேன். I see something in you. I don't know what it is. You have to find it out. You and I are unique. But all of us have something special that makes you beautiful. Do you know what makes you special? When you find it out, you are successful. உங்கள் அத்துணை பேரிடத்திலும் ஏதோ ஒரு நல்ல திறமை இருப்பதை என்னால் உணர முடிகிறது. அது என்ன திறமை என்று உன்னால் தான் கண்டுபிடிக்க முடியுமே ஒழிய என்னால் அல்ல. அதை கண்டுபிடித்த மாத்திரத்திலேயே உன்னுடைய திறமை என்ன, உன்னுடைய சிறப்பு என்ன, உன்னிடம் மறைந்திருக்கின்ற சக்தி என்ன, அதை கண்டுபிடித்த மாத்திரத்திலேயே நீ வெற்றி என்னும் முதல் படியிலே கால் எடுத்து வைத்து விடுகிறாய். சரி, கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம்
Take up an idea, make that one idea your life, think of it, dream of it, live on that idea. Let your brain, muscles, nerves and every part of your body be full of that idea. That is the way to success. உன்னிடம் இருக்கின்ற திறமையை நீ கண்டுபிடித்து உடல் பொருள் ஆவி அத்துணையையும் அதில் எவன் ஒருவன் செலவு செய்கின்றானோ அவன் வெற்றி பெறுவதை இந்த உலகத்தில் எவராலும் தடுக்க இயலாது. அத்தனை பேர்ட்டு அந்த திறமை இருக்கும்போது உன்னால் முடியாது என்று நீ நம்புவதையெல்லாம் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையிலே எவனோ ஒருவன் செய்து கொண்டே தானே இருக்கிறேன். எவனோ ஒருத்தன் இல்லை, இங்கேயே விழுப்புரத்திலே ஒரு பையன் 720 மார்க் வாங்கினாங்கிறத நான் படித்தேன். வேலம்மாளில் போய் ஜாயின் பண்ணி இந்த விழுப்புரத்தில் 10வது வரைக்கும் படிச்சுட்டு +1 +2 படிச்சுட்டு, ஏன் உங்களால் முடியாது? இப்படிப்பட்ட அற்புதமான பள்ளியிலே அருமையான ஆசிரியர்களுக்கு மத்தியிலே நல்ல ஒரு நிர்வாகம், இந்த நிர்வாகத்திற்கு அடியிலே நீங்கள் படிக்கின்ற நீங்கள் உங்களால் ஏன் வெற்றி பெற முடியாது? 100 பேர் சேர்ந்து குதிரையை தண்ணீர் துறைக்கு அழைத்து செல்லலாம். 1000 பேர் சேர்ந்தாலும் குதிரையை தண்ணீரை குடிக்க வைக்க முடியாது. தண்ணீரை குதிரை தானாகத்தான் குடிக்க வேண்டும். உங்களுக்கு வேண்டிய எதை வேண்டுமானாலும் இந்த நிர்வாகம் உருவாக்கி தரும், ஆசிரியர்கள் சொல்லித் தருவார்கள். படிப்பதை நீதான் படிக்க முடியும். கல்வியினுடைய சிறப்பே அதுதான். தெரியுமா உனக்கு? நீ எத்தனை பெரிய கோடீஸ்வரனுக்கு மகளாக பிறந்தாலும் சொத்தை பெறுவதைப் போல, பெற்றோர்களிடமிருந்து சொத்தை பெறுவதைப் போல கல்வியின் மூலம் பெறுகின்ற அறிவினை பெற்றோர்களிடமிருந்து எந்த கொம்பனாலும் பெற முடியாது. இந்த காட்டை நீ வச்சுக்க, இந்த வீட்டை நீ வச்சுக்க, இந்த பிசினஸை நீ வச்சுக்கன்னு அப்பா கொடுக்கலாம். இந்த PhD டிகிரியை நீ வச்சுக்க, இந்த MA நீ வச்சுக்க, இந்த BA நீ வச்சுக்கன்னு யாராவது கொடுக்க முடியுமா? நான் செய்ததை மட்டுமே சொல்லி பழக்கப்பட்டவன். ஏன் தெரியுமா அப்படி சொல்றேன்? உங்களை மாதிரி +2 படிச்சுட்டு நீங்க இப்ப காலேஜுக்கு போற மாதிரி SSLC முடிச்சுட்டு நான் காலேஜுக்கு போகும்போது என்னுடைய நண்பன் என்னை விட ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவன். 2 பேரும் மன்னர் சரபோஜி அரசினர் கல்லூரிக்கு போகும்போது SP பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் பக்கத்துல இருக்கு. என்னுடைய நோக்கம் காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரியாக வேண்டும். என்னுடைய நண்பனுடைய நோக்கம் என்ன என்று எனக்கு தெரியாது. எப்ப பார்த்தாலும் ஒரு ஹிந்து பேப்பரை வச்சு இங்கிலீஷ் பேப்பரை படிச்சுக்கிட்டே இருப்பான். அப்பெல்லாம் ஒரு ஊருக்கு ஒரு பேப்பர் தான் வரும். நான் சொல்றது 50 ஆண்டுகளுக்கு முன்னால். ஒரு நாள் அந்த பங்களால இருந்த SP திரு வால்டர் தேவாரம் ரிட்டையர்ட் ஆயிட்டார். ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்துல என்னை பத்தி 1.5 பக்கம் எழுதியிருக்காரு. இந்த இன்சிடென்ட்டை இது எதுக்கு சொல்றேன்னு தெரியுமா? ஒரு நாள் சிவப்பு விளக்கு சொல்ல வெளியில வர்றாரு. நாங்க 2 பேரும் நின்றுட்டு இருக்கோம். 9:30 மணிக்கு அவர் ஆபீஸ் போறாரு. நாங்கெல்லாம் காலேஜ் போவோம். ஏன்டா 2 பையனையும் தினம் பாக்குறேங்க நிக்கிற, நீ காலேஜுக்கு போறியா இல்லையான்னு கேட்டார். சார் உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டார். இப்ப அழைச்சிட்டு வந்தாங்க இல்லையா என்ன, அது மாதிரி அங்க காலேஜ்ல NCC உண்டு. போய் NCCல சேர்றா, ரைபிள் கிளப்ல போய் சேர்றா. ஒவ்வொன்னா சொல்றாரு. மைதானத்திலே நேரத்தை செலவு பண்ணு, இங்க நல்ல விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பள்ளி என்பதை நான் அறிவேன். இன்னைக்கு விளையாட்டு விழால நடந்துட்டு விளையாட்டு விழால பரிசு வாங்கறதுக்காக காத்திருக்கிறீங்க. உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோன்னாரு கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. அதனால உடல் முக்கியம், ஹெல்த் முக்கியம். அது அப்புறம் இப்படி இருக்கிற சூழ்நிலையில அவர் சொன்னதெல்லாம் நான் செஞ்சேன். காவல்துறை அதிகாரிக்கான பரீட்சை வந்துச்சு, சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம். நானும் போனேன், என் நண்பனும் போனோம். எனக்கு கிடைச்சிருச்சு. கிரவுண்ட்லேயே நிறைய நேரம் இருந்ததுனால பயிற்சி முடித்து பல இடங்களிலே பணிபுரிந்து சிறப்பு பதவி உயர்வெல்லாம் பெற்று காவல்துறை அதிகாரியாக மாறி எந்த SP பங்களாவை பார்த்து கொண்டு ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக நான் கல்லூரிக்கு சென்றேனோ அதே SP பங்களாவிலே அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளராக குடிபுகுந்தவன் நான். இதை ஏன் சொல்றேன் தெரியுமா? இனிமேதான் கிளைமேக்ஸ். பேப்பரையே படிச்சுட்டு நூலகத்திலே உட்கார்ந்துருப்பான்னு சொன்னல என்னுடைய நண்பன். பதவியேற்று முடித்து விட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட கலெக்டரை பார்ப்பதற்காக கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்றேன். நூலகத்திலேயே அதிக நேரம் படித்த என்னுடைய நண்பன் மாவட்ட கலெக்டராக என்னை வரவேற்றான். நான் SP பங்களாவை பார்த்துட்டு இருக்கும்போது அவன் கலெக்டர் பங்களாவை பார்த்துட்டு இருந்திருக்கான்னு எனக்கு அப்பதான் தெரியும். அப்ப நினைச்சு பாருங்க, நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய்.